என்னடி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஓட்டு போட போலையா? போகலங்க, ஓட்டு அம்மா வீட்டுல இருக்கு. ஒரு நாளைக்காக அங்க போயிட்டு இருந்துட்டு. அம்மா வீட்டுல இருந்தா என்ன? ஓட்டு போடுறது உன்னுடைய ஜனநாயக கடமை. ஃபர்ஸ்ட் கிளம்பு. அதுக்கு இல்லங்க, ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டு. ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ திட்டத்துல பேர் சேர்க்கல, இல்லாட்டி எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இந்த கவர்மெண்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பு. இந்த கவர்மெண்ட தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் நீ தைரியமா கேட்கலாம், இந்த கவர்மெண்ட் எனக்கு என்ன செஞ்சுச்சு, ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம தேர்தல் எப்படி நடத்துறாங்க, எல்லாம் நம்ம கொடுக்குற வரி பணம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு. ஓட்டு போட்டே ஆகணும், அது நம்ம ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. சரிங்க சரிங்க, நான் போறேன். போதுமா? கண்டிப்பா போறேன். ஆமா, ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு எதுக்கு இந்த பேக்? சும்மா இப்படி அம்மா வீட்டுக்கு ஓட்டு போட போற, 2-3 நாள் கூட சேர்ந்து இருந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரல. அதான் இவ்வளவு நீ வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, என்ன அனுப்பி விட்டுட்டு நீங்க ஜாலி. ஜனநாயக கடமை, ஜனநாயக கடமை. வந்து தொலைங்க, வாங்க ஓட்டு போட்டுருவோம். இது ஜாலி பதிவு மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடுங்க. பை கெட்ட பையன் காளி. தேங்க்யூ.